இந்த 13 நாட்கள் ரொம்ப டிஃபென்சிவா இருக்கணும். சாப்பிடுங்க, தூங்குங்க, எதுக்கு அழட்டிக்காது. கேட்டதெல்லாம் அந்த சிவன் தருவார். சவுத் கார்னர்ல தியானம் பண்ணுங்க. அப்ப பாசிட்டிவா பிளான் பண்ணா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். இந்த 17 நாட்கள்ல இன்பகரமா இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. இந்த கேனல் ரிவர் லைன் சொல்லுவாங்க சிங்கப்பூரில். அந்த ரிவர் லைன்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நண்பர்களே, சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. ரொம்ப பலனுள்ள ஒரு வீடியோ தொகுப்பாக சிம்ம ராசிக்கு இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரலில் ஒன்றை தாண்டிட்டிங்கன்னா, அதாவது ஏப்ரல் 14 தாண்டிட்டிங்கன்னா லைஃப் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கேரண்டி. ஆனால் அதே சேம் டைம் அந்த அஷ்டம சனி வரும், லாபஸ்தானத்தில் குரு இருப்பார், ஜென்மத்தில் கேது இருக்கும், 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும். அதாவது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கேம் பண்ணால் நெக்ஸ்ட்டு 1 இயர் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது சிம்மராசிக்கு. அதற்கு முன்னாடி அந்த ஏப்ரல் எப்படி இருக்குங்கிற பலனை நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். நம்மளே இந்த பலன் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 8ல் இப்போது 5-6 கிரகங்கள் சந்திரனோட சேர்ந்து 6 கிரகம் சேர்ந்துச்சு. இப்போ சந்திரன் மேசராசி போயிட்டார் 1ஆம் தேதியே, சாரி 30ஆம் தேதி சாயங்காலமே அனைவரும் 5-6 மணி சுமாருக்கு 30 மார்ச் மேசராசி போயிட்டார் சந்திரன். இப்போது 5 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 8ஆம் வீட்டில் இருக்கான். 2ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் குரு. என்டையராகவே இந்த 8 கிரகங்களும் சரியாக இல்லை. அதுபோல் செவ்வாய் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா கோச்சாரம் சரியா இல்லை, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு. பியூட்டிஃபுல் சொல்ல முடியாது, பெட்டராக இருக்கும். மே 14 பிறகு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம அப்படியே பார்ப்பட்ட போவோம். இப்போ முதல் 13 நாட்கள் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளே அதாவது 8ல் இந்த மாதிரி 5 கிரகங்கள், சூரியன், அவருடைய ஜென்ம எதிரி சனி, ராகு, அங்க சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கை துணையோட, பிசினஸ் பார்ட்னர்ஸோட, நண்பர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உறவு சிக்கலுக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு. அப்ப இந்த 13 நாட்கள் ரொம்ப டிஃபென்சிவா இருக்கணும். லைஃப் பார்ட்னரோட, நண்பர்களோட, பிசினஸ் பார்ட்னர்ஸோட ஜஸ்ட் குவைட்டா டிராவல் ஆயிருங்க. பர்டிகுலரா தொழில, பர்டிகுலரா பண விஷயத்துல, பர்டிகுலரா சந்தோஷமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இந்த சுகஸ்தான செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம் அடைகிறான். அப்ப 12ஆம் வீட்டில் சுகஸ்தான செவ்வாய் நீசம் அடைகிறான்னா உங்களுக்கு சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்க, சகோதர சகோதரி, பிறந்த வீடு, இங்கேயும் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அந்த 12ல் செவ்வாய் மட்டும் இல்ல, அந்த சூரியன் உங்களுக்கு 9ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில் சனி ராகுவோட சேர்றது. அப்ப சொந்த பந்தங்களும் சரியா அமைய மாட்டேங்கிறாங்க, வாழ்க்கை துணைவரும் சரியா அமைய மாட்டேங்கிறாங்க, நண்பர்களும் பார்ட்னர்ஸும் சரியா போக மாட்டேங்குது, பெயர்ப்புகள் மரியாதை சரியா போக மாட்டேங்குது, அரசாங்க பகை ஏற்படலான்னு தோணுது. சரி, என்னதான் பண்ண சொல்றீங்க இந்த 13 நாள்லாம்? சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸா இருங்க, குவைட்டா இருங்க, ஈஸியா இருங்க, எதுக்கு அழட்டிக்காதீங்க. நேரா சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை வணங்குங்க, பிள்ளையாரை வணங்குங்க, சூரியனாரை வணங்குங்க, குட்டிய ஒரு தியானம் பண்ணுங்க. சவுத் வெஸ்ட் கார்னர்ல போன்ல காம்பஸ்ல பார்த்தாலும் சரி, சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூல கணபதி. கன்னிமூல கணபதிக்கு முன்னாலேயோ அல்லது அந்த சைட்ல யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அடையே உட்காந்துங்க. ஸ்ரீ அப்படியே சொன்னோம்னா சொர்க்கம் தெரியுது எனக்கு ஆக்சுவலா. அந்த மாதிரி அப்படியே மூலாதார சக்கரத்தை இயக்கிட்டு நீங்கள் அப்படியே இறைவன்கிட்ட போய் ஐக்கியமாகி இறைவன்கிட்ட வரம் கேளுங்க. கேட்டதெல்லாம் அந்த சிவன் தருவார். சவுத் வெஸ்ட் கார்னரில் தியானம் பண்ணுங்க. அல்லது திருப்பதி பாலாஜிட்டு போய் அவருடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் லக்ஷ்மி சன்னிதானம் இருக்கும், அங்கே தியானம் பண்ணுங்க. இங்கே சிவன் சன்னிதானத்தில் பிள்ளையார் இருப்பார், பிள்ளையார் முன்னால் தியானம் பண்ணலாம். திருப்பதி கோயில்களில் அலமேல் மங்கை தாயார் முன்னால் தியானம் பண்ணலாம். விஷ்ணு கோயிலில், பெருமாள் கோயிலில் லக்ஷ்மி முன்னால் தியானம் பண்ணோம்னா வெற்றி கிடைக்குது, சக்தி கிடைக்குது, பணம் கிடைக்குது, இன்பம் கிடைக்குது, வெற்றி கிடைக்குது. கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும், கொஞ்சம் கூட நிறைய நேர்மையாக இருக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன யாருக்கு செய்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும். கர்மா சும்மா அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்த்தையோ தத்துவமா இல்லை, அதான் வாழ்க்கையே. நம்ம என்ன செய்யறோமோ அதான் நடக்கும். நம்ம பூமியில என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். நம்ம பூமியில் 4 பாம்பை வாங்கி விட்டுட்டு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு நம்மளே கிடைக்கும். அது மாதிரி நம்ம பூமியில் நல்ல ஒரு விவசாயம் பண்ணி நல்ல தானியங்களை விதைச்சிங்கன்னா, தண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 4 நாள் கழிச்சு பாருங்க, அது முளைச்சி மேலே நிற்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்கும், நம்ம என்ன செய்யறோமோ அதான் தெரியும். அது ரொம்ப பாசிட்டிவாக பிளான் பண்ணி இந்த 13 நாட்களுக்கு கடந்து வந்துருங்க சிம்மராசி நண்பர்களே. இப்போ அடுத்த பார்ட்டுக்குள்ளாக போகிறேன். இந்த 13 நாட்கள் கழிச்சு சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சி, மேசராசியில் சூரியன் ஆட்சி. என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்பு மனசு உங்கள் கட்டுக்குள்ளார வந்துடுது. நீங்கள் நினைக்கிறதா நடக்கும். அப்போ பாசிட்டிவாக பிளான் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அதே மாதிரி எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கலாம். முக்கியமான விஷயங்களே உங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கொள்ள முடியும். அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க, எந்த கவலையுமே இல்லை. அதே டைம்ல 12ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம் தான். அதே டைம்ல 4ஆம் வீட்டில் சனி, ராகு, புதன், சுக்கிரன் தான். ஒத்து போயிட்டீங்க உங்க மனைவியோட, உங்க கணவரோட, நண்பர்களோட அப்படின்னா இந்த 17 நாட்கள்ல இன்பகரமா இருக்கலாம், பியூட்டிஃபுல்லா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் உச்சம், நீசம் பெற்ற புதனோட நீசபங்க ராஜயோகம் புதனுக்கு. ஒரு செயல சுக்கிரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் புதனும் ராகுவும் சனியும். புதனுக்கு ராகு மட்டும்தான் எதிரி, ஆனா புதன் ராகு பகை அங்க ஏற்படாது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இன்பகரமான வாழ்க்கை இந்த
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாத்தியம். அதில் செல்வம் செல்வாக்கு அந்த மரியாதை உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். எடுக்கிற முடிவில் நீங்கள் ஜெயிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் துணிமணி அந்த இன்பத்தில் வந்துடுது. பெயர் புகழ் மரியாதை அந்த இன்பத்திலே கிடைக்கும். ஓரளவுக்கு கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், வாழ்க்கையை கட்டுக்களாக வச்சுக்கலாம், கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமையை கொண்டு வந்துடலாம், பார்ட்னர்ஷிப் வாழ்க்கையில் நீங்கள் லைஃபை நன்றாக எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நண்பர்களுக்குள்ளார சரியாக போகும். திறமை ஜெயிக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் எடுக்கிற முடிவில் நீங்கள் ஜெயிப்பீங்க. திறமையாக யோசிங்க. தொழில் லாபம் ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதாவது உங்கள் வாழ்க்கை திரும்ப உங்கள் கட்டுக்குள்ளார 1 வருடங்களுக்கு பின்னால் வந்துருச்சு. மே 1, 2024 குரு பேச்சு 10ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு திரும்ப உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ளார் வர்றது இந்த ஏப்ரல் 14 காலையில் 9 மணிக்கு. ஏன்னா இந்த 17 நாட்கள் நன்றாக போய் அதன் பிறகு குரு பேச்சு ஆயிடுவா மே மாதத்தில் லைஃப் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஸோ பியூட்டிஃபுல்லான 17 நாட்கள் ஃப்ரம் ஏப்ரல் உங்களுக்கு 14. இந்த காலகட்டத்தில் உங்களால் எளிதாக வாழ்க்கை எல்லா வகையில் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையில் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, வழி கிடைக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருப்பது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும். எம்ப்ளாயிஸுக்கு ப்ரொமோஷன் மற்றது தடை எல்லாம் விளைகிறது. பிசினஸ் பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குது. பிசினஸ் பீப்புள் ப்ராஃபிட் திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. தடைகள் விளைகிறது. முக்கியமான விஷயங்கள் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கடவுள் வழிபாடு பழிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஃபாரின் லைஃபுக்கு சாத்தியம் இருக்கு. எந்த ரிஸ்கை வேணாலும் ஓரளவுக்கு எடுக்கலாம். ஜாதகத்தை பாருங்க. என்னைக்குமே இந்த ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்ற பொழுது எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தை நல்லா இருக்கணும்ல. இப்போ ஒரு வார்டு மெம்பருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் அரசியல்வாதி தான். இவருடைய ஜாதகத்தில் லக்னம் வலுக்கல, தலைவிதி வலுக்கல. இவர் வார்டு மெம்பரா இருக்காரு. பிரைம் மினிஸ்டருக்கு தலைவிதி வலுத்து இருக்குது, காட்ஸ் கிரேஸ் நன்றா இருக்குது, அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அப்போ நம்ம ஜாதகத்துல தான் அது இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நீங்களும் ஒரே ராசியா இருக்கலாம், 2 பேருக்கு ஒரே மாதிரி பலனா. ஆகவே உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பார்த்து நல்ல வழிகாட்டுதல் வாங்கிட்டு அதுல டிராவல் ஆகுங்க. ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கிறேன் எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஒரு பியூட்டிஃபுல் மெடிடேஷன் இருக்கு. அந்த மெடிடேஷன்ல ஒரே வருஷத்துல 5 மடங்கு ஜெயிக்கலாம், 5 வருட இலக்கை அடையலாம். அது 30% ஆஃப் மெடிடேஷன் நான் உங்களுக்கு அதில் கற்றுக் கொடுக்குறது. அதுலேயே 5 மடங்கு இலக்கு, 5 வருட வாழ்க்கைங்கிற ஃபுல் மெடிடேஷனா ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளார ஒரு 1000 பேர்த்துல வேர்ல்டுலேயே 1000 பேர்த்துல ஒருத்தரா கூட உங்களால் வர முடியும். வாழ்க்கை உங்களுக்கு சகலமும் புரிஞ்சிடும். கடவுள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கடவுளை எப்படி வழிபடணும், ஏன் வழிபடணும், எதுக்கு வழிபடணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது உங்களுக்கு ஒரு கிரேட் மெடிடேஷன் வேர்ல்டு லெவலில் வர்றது. சரி, இதெல்லாம் இல்லை, நான் ஏழையாக இருக்கேன், மெயில் பண்ணுங்கள். ஒரு 10-15% வெற்றி பிளான் அது சொல்லுவோம். அந்த 30% மெடிடேஷன் அந்த பிளான் பாலாஜி பிளான். ஃபுல் மெடிடேஷன் லக்ஷ்மி பிளான்னு நேம் வச்சிருக்கோம். உங்களுக்கு புவர் பீப்புள் நான் உங்களுக்கு வெற்றி பிளானில் உங்களுக்கு சும்மாவே சொல்லிக் கொடுக்குறேன். தியானத்தை ஒரு 2-3 டேஸ் ஒரு 4-5 டேஸ் நம்ம டெய்லி 1 hour பேசலாம் ஜூம் காலில். அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லித்தரதை. அது மாதிரி இருங்க. ஒரே மாதத்தில் 10-15 மடங்கு மன தெளிவு, மன உறுதியும் வந்துடும். எதிர்காலம் தெரிய ஆரம்பிச்சிடும். 3 months இன் லேக்ஸ் யூ கேன் ஏபிள் டு கெயின். நல்லா மேலே வர முடியும் உங்களால். நல்லா மேலே வந்த பிறகு எனக்கு பே பண்ணுங்க. நான் அந்த பாலாஜி பிளான் இருக்குது உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 yearல கிரேட்டாக ஜெயிக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் 1 yearல ஜெயிங்க. மறுபடியும் ஒரு பிளான் பண்ணலாம். அந்த பிளான்ல எப்படி வரலாம்? வேர்ல்டு லெவலில் வர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ யாரே வேண்டுமானாலும் இந்த தியான சக்திங்கிறது, தியான முறைங்கிறது 2 வருடத்தில் கிரேட் லைஃபை வாழ வச்சிடும். உள்ள வாங்க, நான் சொல்றது கேளுங்க. எல்லாத்துக்கும் மென்டர் வேணும். என்னுடைய மென்டர் மை ஃபாதர், என்னுடைய மென்டர் மை வைஃப், மை சம் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய ஞானிகளோட நான் பழகியிருக்கேன், மிகப்பெரிய மேதைகளோட பழகியிருக்கேன். அவங்க சொல்லதான் அப்படியே கேட்டிருக்கேன். அதனால தான் நான் நல்லா இருக்கேன். அதுபோக அதனால உங்களோட அறிவுள்ள சமுதாயம் சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க ஜெயிக்கலாம். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுங்க, அழகாக ஜெயிக்கலாம். மெயில் கொடுங்க, வித்தின் அ வீக் பேசலாம். வித்தின் அ வீக் பேசி ரெக்கார்டாகி முடிச்சிடலாம். ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மெடிடேஷன் கற்றுக்கலாம். வித்தின் தி வீக் மெடிடேஷன் கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். அது பாலாஜி பிளானாக தான் சரி, அது லக்ஷ்மி பிளானாக தான் சரி. வென் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், வெற்றியை உடனே அடையணுமா, நீங்கள் டைரெக்டாக லக்ஷ்மி பிளானுக்கு போங்க. இல்லை வருஷத்தில் 5 மடங்கு ஜெயிச்சா போதும், இந்த வருஷத்தில் நல்லா ஜெயிச்சு சில கோடிகளை ஈஸியாக சம்பாரிச்சிருங்க. அதன் மாதிரி ஒரு சின்ன பேமெண்ட் எனக்கு பே பண்ணுங்க, நான் உங்களை லக்ஷ்மி பிளானுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். லைஃபை ஈஸி பிரதர். நல்லா பாடுபட்டு இந்த வித்தியெல்லாம் கற்று வச்சுருக்கேன். உங்களுக்குலாம் சின்ன ஒரு சன்மானத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது. வெற்றி அடையாது ஈஸி. லைஃப் இஸ் வெரி ஈஸி. மை பாயிண்ட் ஆஃப் வியூ, அக்கார்டிங் டு அவர் மைண்ட். நம்ம மனது என்ன நினைக்கிறதோ அது வாழ்க்கை. மனம் இருந்தால் மார்க்கம் பந்து. சரி, மார்க்கம் உண்டு. எப்பொழுதும் மனசு தான் எல்லாமே. மனசை ஸ்ட்ராங்காக வச்சுங்க, தெளிவாக வச்சுங்க, நல்லா இருங்க, நல்லவராக இருங்க, வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். நன்றி அம்மா.